அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளோட வாய்ஸ் கிளியரா எல்லாருக்கும்? Walaikum salam. Was clear. போன கிளாஸ்ல பிள்ளைகள் தெரியும் உங்களுக்கு, இந்த ரெக்கார்டிங் போடுபடல என்ன பிள்ளைகள் அப்படித்தானே? Was கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் பிள்ளைல. இப்ப அந்த கிளாஸ் இப்ப திரும்ப நான் சொல்லித்தாரேன். இருந்தாலுமா கொஞ்சம் ரெக்கார்டிங்ல போடாட்டி பிள்ளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். சரியா பிள்ளைகள்? அப்ப போன கிளாஸ்ல நாங்க நிறைய விஷயங்கள் படிச்சேன். அதை இன்ஷா அல்லாஹ் இப்ப நான் திரும்ப ஒரு தரம் சொல்லுவேன். இருந்தாலுமா கொஞ்சம் ரெக்கார்டிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பிள்ளைல. போடாட்டி பிள்ளைகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும். சரியா பிள்ளை? okay. ரைட். நாங்க ஏற்கனவே பிள்ளைகள் போன கிளாஸ்ல படிச்ச ஒரு முக்கியமான விஷயம்தான். போன கிளாஸ்ல படிச்ச விஷயத்த திரும்ப ஒரு தரம் சொல்றோம் பிள்ளைகள். போன கிளாஸ்ல உங்களுக்கு தெரியும் ஆனா கிளாஸ் செஞ்சது நாங்க, ஆனா ரெக்கார்டிங் போட மறந்துட்டேன். அப்ப அதனால பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளும் கேட்காத பிள்ளைகள் இருப்பாங்க. ரைட். போன கிளாஸ்ல நாங்க படிச்சதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் இஜ்மாவின் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இஜ்மாவின் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எத்தனை விடயங்கள் இருக்கு? எத்தனை விஷயம் இருக்கு? 5 விடயம் உள்ளது. அந்த 5 விடயமும் கட்டாயம் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ண வேண்டும். இஜ்மாவின் முடிவை நாங்க இஜ்மான்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், ஏகோபித்த முடிவு. இஜ்மா என்பது ஏகோபித்த முடிவு. எனவே இந்த இஜ்மாவுடைய முடிவை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுல முக்கியமான 5 விஷயங்களை நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கேள்வியை இன்னொரு வகையில கேட்கிறேன். எப்படி கேட்கலாம் உள்ளே சொல்லுங்க. ஏற்கனவே விளங்கப்படுத்தினது என்ன கேட்கலாம்? இஜ்மாவின் நியதிகள். இஜ்மாவின் உள்ளே மைக்க கொஞ்சம் நியதிகள். இன்னொன்று எப்படி கேட்கலாம்? இஜ்மாவின் நிபந்தனைகள். இன்னொன்று என்ன கேட்கலாம்? விதிமுறைகளுக்கான ஆதாரம். விதிமுறைகள். கொஞ்சம் பிள்ளை மைக்கமா அவசரமா ஓஃப் ஆகுங்க பிள்ளை. இறைச்சல் அறிக்கை என்னது? உங்களோட மைக் தான் பிள்ளை இறைச்சல் அறிக்குதா? ரைட். ரைட். அப்ப இஜ்மாவுடைய நியதிகள், இஜ்மாவுடைய நிபந்தனைகள், இஜ்மாவுடைய விதிமுறைகள் நாங்க போன கிளாஸ்லயும் படிச்சோம். இஜ்மாவுடைய நியதிகள் என்று கேட்கலாம், இஜ்மாவுடைய நிபந்தனைகள் என்று கேட்கலாம், இஜ்மாவுடைய விதிமுறைகள் என்று கேட்கலாம், அல்லது இஜ்மாவை ஒரு முடிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என்ன சட்டம் என்று கேட்கலாம். கேட்கலாமா இல்லையா உள்ளே? கேட்கலாமா இல்லையா? அப்ப நல்ல ஞாபகம். ஒரு கேள்விகளை பிள்ளைகள் நாங்க பல விதமாக உருவாக்கி தாரத்துக்கான முக்கியமான காரணம் என்னென்றா பிள்ளைகள், கேள்வி மயக்கம் எக்ஸாம்ல வரக்கூடாது. இஜ்மாவுடைய நியதிகள் என்று கேட்டாலும் உங்களுக்கு கட்டாயம் 5 நியதிகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இஜ்மாவுடைய நிபந்தனைகள் என்னென்று கேட்டாலும் அதுக்கு 5 நிபந்தனைகள் தான் தெரிஞ்சிருக்க வேண்டும். இஜ்மாவுடைய விதிமுறைகள் என்று கேட்டாலும் அதுவும் அதே 5 பாயிண்ட்ஸ் தான் என்ற விஷயத்தை நீங்க கட்டாயம் பிள்ளைகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த 3 சொற்களும் மிக முக்கியமானது. நியதிகள், நிபந்தனைகள், விதிமுறைகள். ஒரு இஜ்மாவுடைய முடிவை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு 5 விஷயம் இருக்குது. ஒரு இஜ்மாவுடைய முடிவை நாங்க ஏற்றுக்கொள்ளணும்னா ஒரு ஆள் ஒரு முடிவை சொன்னா ஏற்றுக்கொள்ளலாமா? ஒரு ஆள் ஒரு இஜ்மா முடிவை சொன்னா ஏற்றுக்கொள்ளலாமா? அப்ப முதலாவது நிபந்தனை என்னன்னா ஒருவருக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். ஒருவருக்கு மேற்பட்டவர். ஒரு ஆளுக்கு மேலரிக்கணும். ஒரு ஆள் இருந்தா ஏற்றுக்கொள்ள இயலாது. அதை நாங்க இஜ்மாவான முடிவாக சொல்ல மாட்டோம். அது ஒரு இஜ்மா ஏகோபித்த முடிவுன்னு சொல்றல்ல.
ஒரு ஆளுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அதுதான் இஜ்மாவுடைய நியதிகள்ல, நிபந்தனைகள்ல, விதிமுறைகள்ல முக்கியமானது ஒன்று. இரண்டாவது பிள்ளைகள், இப்ப ஒருவருக்கு மேற்பட்டவராக இருக்காங்க. ஆனா 2, 4, 5, 10, 20. அப்ப இதெல்லாம் என்னது? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். இப்படி இருந்தாலும் இரண்டாவது நிபந்தனை, இப்படி இருந்தாலும் முடிவை பிரிக்க வேண்டும். முடிவு தெளிவாக இருக்க வேண்டும். ஏகோபித்த முடிவாக இருக்க வேண்டும். ஏகோபித்த முடிவாக இருக்க வேண்டும். ஏகோபித்த ஒரே முடிவாக இருக்க வேண்டும். 20 பேர்னா 20 பேருடைய முடிவை பிரிக்கணும். ஒரே முடிவா இருக்கணுமா இல்லையா? இருக்கும். இப்பதான் 20 பேர்ல 19 பேர் ஒரு முடிவிலும் ஒரு ஆள் இன்னொரு முடிவிலும் இருந்தா அது இஜ்மாவா? இல்ல சார். இல்ல. அப்ப இஜ்மான்னு சொன்னா முதலாவது நியதி நிபந்தனை என்னண்டா இஜ்மாவுடைய ஒருவருக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒருவருக்கு மேற்பட்டவராக இருந்தாலும் 2, 3, 4, 5, 10 இருந்தாலும் முடிவு ஏகோபித்த முடிவாக இருக்க வேண்டும். 10 பேருண்டா 10 முஜிதை இருந்தா 10 முஜிதைகளும் ஒரே முடிவுல இருக்க வேண்டும். 10 பேர் ஒரே முடிவுல இருந்தா தான் அது இஜ்மா. 10 பேர்ல 7 பேர் ஒரு முடிவிலும் 3 பேர் ஒரு முடிவிலும் இருந்தா அதை நாங்க இஜ்மா என்று சொல்றோம்ல. அதை நாங்க இஜ்மா என்று சொல்றோம்ல. இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது பிள்ளைகள், இந்த எடுத்த முடிவை, இந்த ஏகோபித்த முடிவை தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த தெளிவு 2 விஷயத்தில் ஒன்று எதால சொல்லணும்? எழுத்து மூலம். ஒன்று எழுத்து மூலம் சொல்ல வேண்டும், அல்லது வாயால சொல்ல வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு படிப்பிக்கிறத பாருங்க. ஒன்று தெளிவாக வாயால சொல்றேன், இன்னொரு தெளிவாக சொல்றேன் எழுத்து மூலமாக. அப்ப 2 தெளிவு ஓகே, உங்களுக்கு விளங்கு. சும்மா மௌனமாக இப்படி நின்றா உங்களுக்கு ஏதாவது விளங்குமா? விளங்குமா? அப்ப மூன்றாவது என்னன்னா, முடிவு ஏகோபித்த முடிவாக இருக்க வேண்டும். ஆனா அந்த முடிவை தெளிவாக வாயால அல்லது எழுத்தால சொல்ல வேண்டும். எடுக்கப்படுகின்ற அந்த முடிவை ஒன்று எழுத்தின் மூலமாகவோ அல்லது வாயால செல்ல வேண்டும் என்பது மூன்றாவது முக்கியமான நிபந்தனை. நாலாவது பிள்ளைகள், நாலாவது பித்அத் சிந்தனை போக்குடையவர்கள். பித்அத் சிந்தனை போக்குண்டா நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இஸ்லாத்துல புதிதாக, இஸ்லாம் மார்க்கத்துல புது புது விடயங்களை கொண்டு வர. இஸ்லாம் மார்க்கம் தான் தெளிவாக சொல்லுது. ஆனா இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள்ல இஸ்லாம் என்பது ஷுமூலியா. ஷுமூலியா ஷுமூலியான்னா என்ன? சம்பூரணமான பரிபூரணமான மார்க்கம் இஸ்லாம் சொல்லுது. அப்ப இஸ்லாம் மார்க்கமே பரிபூர்ணப்படுத்த முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது ரசூல்லாவோட. அப்ப ரசூல்லாக்கு பிறகு இன்னொரு நபி வரமாட்டார். ஏனென்று கேட்டா இஸ்லாம் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டுட்டு. அப்ப இந்த முழுமைப்படுத்தப்பட்ட இஸ்லாத்துல நாங்க புதிசாக புது புது விடயங்களை இஸ்லாத்துல இல்லாத கொள்ளாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரலாமா? அப்படி இஸ்லாத்துல இல்லாத விஷயங்களை புது புது விஷயங்களை கொண்டு வந்தா அதுக்குத்தான் சொல்றது பித்அத். இந்த பித்அத் சிந்தனை போக்குண்டா யாருண்டா லேசா விளைய கொள்ளுங்க. அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள். அகீதாவுக்கு முரணா இருப்பாங்க ஷியாக்கள், மூத்தசிலாக்கள், ஷியாக்கள், மூத்தசிலாக்கள். இவங்க யாருண்டா அகீதா எங்கட அகீதா இல்ல, அவங்க எங்கட அகீதாவுக்கு முரணாக பேசுவாங்க, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக பேசுவாங்க. இவங்க ஒரு இஜ்மா முடிவை சொன்னா ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள இயலாது. இது நாலாவது நிபந்தனை. நாலாவது நிபந்தனை. அஞ்சாவது நிபந்தனை பிள்ளைகள், முக்கியமான ஒரு நிபந்தனை என்னன்னா, அஞ்சாவது என்ன? தனிப்போக்கு கொண்டவர்கள். தனிப்போக்கு யாரு பிள்ளைகள்? தனிப்போக்கு கொண்டவர்கள். தனிப்போக்கு கொண்ட அறிஞர்கள்டா என்னண்டா, இப்ப உதாரணமாக பிள்ளைகள் சில அறிஞர்கள் நாங்க பின்னுக்கும் படிப்போம். உதாரணமாக துணை சட்ட மூலாதாரங்கள்ல இஸ்திஹிசான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லா. சில அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க, சில அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரியா பிள்ளைகள்? சில மூலாதாரங்களை சில அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப உதாரணமாக ஒரு அறிஞர் இருக்கிறார், அவர் கியாசை ஏற்றுக்கொள்றல்ல, கியாச ஒரு துணை சட்ட மூலாதாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது அவருடைய தனிப்போக்கு. இஸ்லாத்துல அப்படி இருக்காலே உள்ளே கியாசை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இஸ்லாத்துல இருக்குதா?
இல்ல சார். இல்ல சார். இஸ்லாத்துல கியாஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாங்க பின்னுக்கு படிப்போம். அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான், அறிவுடையவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாகுவார்களா? அப்ப அல்லாஹ் அறிவுள்ளவர்களையும் அறிவில்லாதவர்களையும் ஒப்பிட்டு பேசுறானா இல்லையா? கியாஸ் என்பது ஒப்புடுறையா இல்லையா? அப்ப இஸ்லாத்துல அனுமதியா இல்லையா அது? அனுமதி. அனுமதி. இப்படி ஒரு அனுமதியான ஒரு விஷயத்த ஒரு இமாம் அவர போக்கு என்னண்டா, அவருடைய தனிப்போக்கு என்னண்டா, அவரு கியாஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார், கியாச மறுப்பார். இப்படி இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு இமாம் மறுத்தா, அவர் ஒரு இஜ்மாவான முடிவை சொன்னா, அதை நாங்க என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்க இஜ்மாக்குள்ள சேர்த்து கொள்ளப்படவும் மாட்டாங்க. அவங்க சொல்ற முடிவை ஏற்றுக்கொள்ளவே மேலாது, அவங்களை சேர்க்கவே மேலாது. ஒரு ஆள் கியாச மறுக்கிற ஒரு ஆள ஒரு முஜிதஹித் டீமுக்குள்ள ஓடலாமா? இயலாது. ஏன்னா ஏன்னா கியாச மறுக்காரு. கியாஸ் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துணை சட்ட மூலாதாரன். அப்ப அது அவருடைய தனிப்போக்கு. அது அவர் இதுக்குள்ள எல்லாம் உள்வாங்க இயலாது. ஏனண்டா நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனைக்கான தீர்ப்பு வழங்குகின்ற போது அங்க அந்த டைம்ல இஜ்மாவையும் யூஸ் பண்ணணும், கியாசையும் யூஸ் பண்ணணும். அப்ப கியாசையும் கட்டாயம் யூஸ் பண்ணணுமா இல்லையா? இஜ்மாவுல ஏலாட்டி அதுக்கு அடுத்ததாக அதுக்கு போகணும், எஸ். கியாசுக்கு போகணும். ஆனா கியாச மறுக்கிறார், என்ன செய்வாரு? கியாசுக்கு போவாரா? அவர் கியாச ஏற்றுக்கொள்வாரா? இல்ல. ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரியா பிள்ளைகள்? இதுதான் ரொம்ப லேசான விஷயம் பிள்ளைகள். நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின விஷயம்தான். திரும்ப ஒரு தரம் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் போடாததுக்காக வேண்டி திரும்ப ஒரு தரம் ஞாபகப்படுத்துறேன். எனவே இந்த 5 விஷயம் இருக்கு. இஜ்மாவுடைய நியதிகள், இஜ்மாவுடைய நிபந்தனைகள், இஜ்மாவுடைய விதிமுறைகள் என்று கேட்டா இதை நாங்க ஞாபகம் கொள்ளணும். ரைட்டா பிள்ளைகள்? கிளியரா? ஓ சார். ஓ சார், அப்ப ரெக்கார்டிங் போட மாட்டீங்களா? ரெக்கார்டிங் போடுறேம்மா. நான் ரெக்கார்டிங் போடாம கிளாஸ் நடத்துறேன்ல. போன கிளாஸ்லமா ரெக்கார்டிங்க போட மறந்துட்டேன். நீங்களே ஞாபகப்படுத்தல பிள்ளைகள். ரெக்கார்டிங்க போடாம நான் கிளாஸ் செஞ்ச மூணு கிளாஸ் முடிய பார்த்த பிள்ளைகள் ரெக்கார்டிங்க போட மறந்துட்டேன். அப்ப குரூப்ல ரெக்கார்டிங் போடணுமா இல்லையா? சொல்லுங்க. போடணும். ஏன் டபுளே மறந்துட்டேன். அதனாலதான் போட்ட சொன்னது பிள்ளைங்க. நான் சில டைம்ல ரெக்கார்டிங்க போடாம விட்டாலும் உங்களுக்கு விளங்கு. நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன்னா போடலையா? இப்ப உங்களுக்கு விளங்குதா இல்லையா? ரெக்கார்டிங் காட்டுதா இல்லையா? காட்டுது. ஆனா போன கிளாஸ்ல உள்ளே காட்டிருக்காது. அப்ப ஞாபகப்படுத்தணும், சார் ரெக்கார்டிங்க போடுங்கோ அப்படி. நான் வளமையா மறக்கிறல்ல பிள்ளைகள். ஆனா போன கிளாஸ்ல ரெக்கார்டிங்க நான் போடுறதுக்கு மறந்துட்டேன். வந்தோடனே கிளாஸ் செஞ்ச பிள்ளைல மறந்துட்டேன். அதான் சொன்ன உங்கள்ட்ட ஞாபகப்படுத்துங்க, ரெக்கார்டிங் போடுற கிளாஸ் முடிய பிள்ளைல கட்டாயம் என்ன செய்வோம்? ரெக்கார்டிங் போடணும். ரெக்கார்டிங் போடுறோம். வராத பிள்ளைகள் இருப்பாங்களா இல்லையா குரூப்ல? அவங்களுக்கு ரெக்கார்டிங் தேவை. அதுக்காக தான் நான் இந்த கிளாஸை திரும்ப ஒரு தடவை செய்யுறேன். போனதுக்கு ரெக்கார்டிங் போடுபடாதால. ரைட். இப்ப பிள்ளைகள் நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய பாடத்தை ஃபுல்லா முடிக்கணும். சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இஜ்மாவுடைய வகைகள்ல பிள்ளைகள் நல்லா விளைவிக்கணும். இஜ்மாவுடைய பிரிவுகளை இப்ப விளங்கப்படுத்துறோம். இஜ்மாவின் பிரிவு இன்னொன்றைக்கு இஜ்மாவுடைய வகைகள் அதை நாங்க இப்ப கடைசியா படிப்போம். இஜ்மாவு சரி, இஜ்மாவு சுக்கூத்தி, இஜ்மாவு அக்தரியா, இஜ்மாவு முரக்கம். அதை நான் விளங்கப்படுத்துவேன்னா அதுக்கு முதல் சின்ன ஒரு விஷயம் ஒன்றைக்கு பிள்ளைகள். இது இஸ்லாத்துல சில டைம்ல 2 மார்க்ஸி கேட்கலாம், 2 மார்க்ஸி கேட்கக்கூடிய அல்லது 4 மார்க்ஸி கேட்கலாம். இஜ்மாவுடைய பிரிவுகள் 2ஆக பிரிப்போம். ஒன்று என்ன பிள்ளைகள்? இஜ்மாவு நஹ்லி, இஜ்மாவு நக்லி, இஜ்மாவு இஜ்திஹாதி. லேசா விளைய கொள்ளுங்க பிள்ளை. நக்லின்னு சொல்றது என்னன்னா குர்ஆன் ஹதீஸுக்கு சொல்றதுதான் நக்லின்னு சொல்றது, நக்லியான்னு சொல்றது. நான் உங்களுக்கு அடிக்கடி விளங்கப்படுத்திருப்பேன். மசாதிரு ஷரியா, இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களுக்கு மசாதிரு ஷரியான்னு சொல்றது. இந்த மசாதிரு ஷரியா இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று பிரதான சட்ட மூலாதாரம், இன்னொன்று துணை சட்ட மூலாதாரம். பிரதான சட்ட மூலாதாரத்துக்கு மறுபெயர் என்னன்னு கேட்டா மசாதிர். சொல்லுங்க, மசாதிர் நக்லியா. பிரதான சட்ட மூலாதாரம் நாங்க சொல்றோம் இல்லையா, குர்ஆன் ஹதீஸ். அதுக்கு மறுபெயர் இன்னொரு பெயர் இருக்குது, மசாதிர் நக்லியா. அந்த நக்கில் தான் இந்த நக்கில்.
எனவே இஜ்மாவுடைய பிரிவுகளை ரெண்டாக பிரிப்போம். ஒன்று நக்லி, இன்னொன்று இஜ்திஹாத். நக்லின்னா என்னடா பிள்ளைகள், ஒரு பிரச்சனை வருது நவீன காலத்துல. உதாரணமாக பெண்கள் தங்கம் அணியலாமா? இது குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நேரடியாக இல்ல பெண்கள் தங்கம் அணியலாம் என்று. ஆனா பெண்கள் தங்கம் அணியலாமான்ற ஒரு பிரச்சனை வார டைம்ல முஜிதைதுகள் டீம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னண்டா பெண்கள் தங்கம் அணியலாம். அந்த முடிவு அவங்க எங்க இருந்து பெற்றென்று கேட்டா அதான் நக்லி. குர்ஆன் ஹதீஸ மட்டும் நல்லா விளைக்கணும். நம்ம குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ மட்டும் ஆய்வு செய்யறது, வேற ஒன்றையும் ஆய்வு செய்யறது. குர்ஆன் ஹதீஸ மட்டும் ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க, பெண்கள் தங்கம் அணியலாம். அப்ப பெண்கள் தங்கம் அணியலாம் என்பது இஜ்மாவுடைய பிரிவுகள்ல எந்த பிரிவுன்னு கேட்டா இஜ்மாவு நக்லியா இஜ்திஹாதியா? இஜ்மா நக்லி. நக்லி. லேசி பிள்ளைல இஜ்திஹாதிண்டா என்னடா பிள்ளைகள்? இஜ்திஹாதிண்டா நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வந்தா துணை சட்ட மூலாதாரத்தை மாத்திரம், துணை சட்ட மூலாதாரத்தை மட்டும், துணை சட்ட மூலாதாரத்தை மட்டும், மட்டும்டா ஒன்று இஜ்மா அல்லது கியாஸ் அல்லது இஸ்திஹ்சான் இஸ்திஸ்காப், ஏதோ ஒரு துணை சட்ட மூலாதாரத்தை மட்டும் வைத்து அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கினால் அதை இஜ்திஹாதி என்று சொல்வோம். உதாரணமாக அல் குர்ஆன் தொகுக்கப்பட்டது, குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டும் என்று அபூபக்கருடைய காலத்துல குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சு, முஸ்ஹப் என்ற பிரதி. இந்த குர்ஆன் தொகுக்கப்பட வேண்டும் என்று குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இல்ல. ஆனா அபூபக்கருடைய காலத்துல துணை சட்ட மூலாதாரமான ஒன்றான மஸ்லஹா முர்சலா, என்ன பிள்ளைகள்? மஸ்லஹா முர்சலா, மஸ்லஹா முர்சலா அல்லது மஸ்லஹா என்று சொல்லலாம், அல்லது இஸ்திஸ்லாஹ் என்று சொல்லலாம். இதுக்கு மூன்று பேர் இருக்குது. மஸ்லஹா என்று சொல்லலாம், மஸ்லஹா முர்சலா என்று சொல்லலாம், இஸ்திஸ்லாஹ் என்று சொல்லலாம். அப்ப குர்ஆன் எதன் அடிப்படையில் எந்த துணை சட்ட மூலாதாரத்தை வைத்து உருவாக்கப்பட்டது என்று கேட்டா மஸ்லஹா முர்சலா. அப்ப ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கான தீர்ப்பை துணை சட்ட மூலாதாரங்களை மட்டும் வைத்து அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கினால் அதை நாங்க இஜ்மாவு இஜ்திஹாதி என்று சொல்லுவோம். கிளியரா உங்களுக்கு? ஓ சார். இப்ப பிள்ளைகள் இஜ்மாவுடைய வகைகள், இஜ்மாவின் வகைகள் பிள்ளைகள் முக்கியமான தலைப்பு பிள்ளைகளா, முக்கியமான தலைப்பு நல்லையாக பற்றி கொள்ளணும். இஜ்மாவின் வகைகள் பிள்ளைகள், இஜ்மாவுடைய வகைகள். இதை நாங்க பிள்ளைகள் நாளாக பிரிப்போம். ஒன்று இஜ்மாவோ சரி, இன்னொன்று இஜ்மாவோ சுகூதி, சுகூதி, இஜ்மாவோ முரக்கப், அக்ஸரியா, அக்ஸரி, விளங்கல? ரைட். இஜ்மாவு சரிஹுலே லேஸ், இஜ்மாவு சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை இதுல பிள்ளைகள், ஒரு சிக்கலும் இல்லை. இஜ்மாவு சரிஹிண்டா தெளிவான இஜ்மா, தெளிவான இஜ்மா. அப்ப இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே வரைவிலக்கணப்படுத்தி காட்டியிருக்கிறேன். இஜ்திஹாதுண்டா என்ன? இஜ்திஹாதுண்டா ஆய்வு செய்யும் கலையில முடிக்கணும். நவீன காலத்துல ஒரு புதிய பிரச்சனை வருது, அந்த புதிய பிரச்சனைக்கான தீர்ப்பு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நேரடியாக இல்ல, மறைமுகமாக இருக்குது. இந்த மறைமுகமாக இருக்கிற விடயத்தை ஆய்வு செய்யும் கலை எது? ஆய்வு செய்யும் கலை எது? இஜ்திஹாத். இஜ்திஹாத். இந்த ஆய்வு செய்யற கலை தான் இஜ்திஹாத். ஆய்வு செய்யுது அது மட்டும்தான் இஜ்திஹாத். இந்த ஆய்வு செய்து ஒருமித்த கருத்துக்கு வந்தா, இப்ப ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வராங்க, அந்த முடிவு தான் என்ன? இஜ்மா. இஜ்மா, ஒருமித்த முடிவுக்கு வார. இப்ப ஆய்வு செஞ்சா பிள்ளைகள் ஆய்வு செஞ்சு கடைசியாக ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? அந்த முடிவு தான், ஒருமித்த அந்த முடிவு தான் இஜ்மா. இந்த ஒருமித்த முடிவு அவர்கள்
தெளிவாக சொன்னால், தெளிவா சொல்லணும். ஒன்று வாயால தெளிவா சொல்லணும், இன்னொன்று எழுத்துல தெளிவா சொல்லணும். அதைத்தான் நாங்க இஜ்மாவு சரி இத ரெண்டாக பிரிப்போம். ஒன்று கவுலி, இன்னொன்று ஃபிஅலி. அப்ப தெளிவான இஜ்மா, தெளிவு என்ற விஷயத்த ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறா, ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தலாம். ஒன்று வாயால தெளிவா சொல்லணும், இன்னொன்று எழுத்துல சொல்லணும். இதான் இஜ்மாவு சரி, தெளிவாக சொல்ற தெளிவான இஜ்மா. இதை நாம ஏற்றுக்கொள்ளலாம். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது இஜ்மாவுக்கும் இஜ்மா என்ற அந்த பாடத்துக்கும் இந்த இஜ்மாவுடைய வகைகள்ல இஜ்மாவு சரிக்கு பொருத்தமா இருக்குதா இல்லையா? இந்த இஜ்மா என்ற சொல்லுக்கும் இஜ்மாவு சரி என்பதற்கு பொருத்தமா இருக்கா இல்லையா? இருக்கு. அதனாலதான் இங்க ஒரு வேறுபாடும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை இங்க. ஏனண்டா இஜ்மாவு சரிதான் இஜ்மாவுடைய வகைகள்ல முதலாவது வகை இருக்கா இல்லையா? அதான் இஜ்மாவுக்கு மிகவும் பொருத்தம். இஜ்மாண்டா ஏகோபித்த முடிவு. அந்த முடிவை ஒன்று தெளிவாக சொல்லணும், அந்த தெளிவு ஒன்று வாயால சொல்லணும் அல்லது எழுத்துல சொல்லணும். இது ஓகே, இதை ஏற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஏண்டா 10 முஜிதைதுகள் 10 பேரும் நல்ல தெளிவான முடிவை சொல்றாங்க. ஒன்று வாயால சொல்றாங்க, இன்னொன்று எழுத்துல சொல்றாங்க. இதை நாம ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா? இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா? ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இஜ்மாவு சரி, கருத்து வேறுபாடும் இல்லை. ஏன்னா கருத்து வேறுபாடு வராது. ஏன்னா தெளிவான இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளலாம் தான், ஒரு பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இல்லை, அதால கருத்து வேறுபாடு இல்லை. இப்ப சிக்கலான பகுதி எதுண்டா பிள்ளைகள்? சுகூத்தியம், அக்குதரியா, முரக்கா. இதுலதான் பல வகையான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். சரியா பிள்ளைகள்? இப்ப விளையாட்டாங்களுக்கும் ஓ சார். இப்ப முதலாவது வகை ஓகே பிள்ளைகளா? முதலாவது வகை ஓகே, ரைட். அடுத்தது பிள்ளைகள் நம்மளோட டியூட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிள்ளைகள் இஜ்மாவு சுக்கூத்தி. சுக்கூத்தினா என்ன பிள்ளைகள்? மௌன இஜ்மா. மௌன இஜ்மா அல்லது அமைதியான இஜ்மா, அமைதியான இஜ்மா என்று சொல்லலாம். அப்ப இஜ்மாவு சுக்கூத்தினா என்ன? இஜ்மாவு சுக்கூத்தி சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளை சுருக்கமாக விளக்குக, அப்படி ஒரு கேள்வி வரலாம். அப்ப இஜ்மாவு சுக்கூத்தி சம்பந்தமான கருத்து வேறுபாடுன்னு கேட்டா நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அதுக்குண்டு சில முக்கியமான கருத்து வேறுபாடுகள், 3 வகையான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதை விளங்கப்படுத்துவேன், நல்ல லேசாக கலைக்க போடுவேன். அதைத்தான் நீங்க எழுதணும். ஆனா இப்படி தனியா கேட்கிற கேள்வி எல்லாம் பெரும்பாலும் 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்விகள். இஜ்மாவு சுக்கூத்துடைய கருத்து வேறுபாடுகளை சுருக்கமாக விளக்குக என்று கேட்டா, அப்ப இஜ்மாவு சுக்கூத்தி சம்பந்தமாக என்ன கருத்து வேறுபாடு இருக்குது எழுதணும். இப்ப முதலாவது விளங்கணும், இஜ்மாவு சுக்கூத்தின்னா என்ன? ரைட். இது பிள்ளைகள் மொழி ரீதியான கருத்தா? மௌன இஜ்மா, அமைதியான இஜ்மா என்பது என்ன கருத்து? மொழி ரீதியான கருத்து. இஸ்லாமிய பரிபாஷையில் இரண்டாம் பிள்ளைகள் ஒரு பிரச்சனை தொடர்பாக ஒரு பிரச்சனை தொடர்பாக ஒரு பிரச்சனை தொடர்பாக ஒரு முஜ்தஹித் ஒரு கருத்தை வெளியிட, ஒரு முஜ்தஹித் ஒரு கருத்தை வெளியிட, ஒரு முஜ்தஹித் ஒரு கருத்தை வெளியிட, ஒரு கருத்தை வெளியிட அந்த வெளியிட்ட கருத்து பிள்ளைகள் பிரபல்யம் அடைய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? கருத்து பிரபல்யம்டா எல்லா சமூகத்துக்கும் தெரியணும். இப்படி ஒரு முடிவு ஒன்று இருக்குது, பிரபல்யம் அடையணுமா? முக்கியம், நல்லா விளைய கொள்ளுங்க. பிரபல்யம் அடைய வேண்டும். ஆனா இந்த பிரபல்யம் அடைந்த கருத்துல எப்படி எழுதுங்கண்டா பிள்ளைகள்? ஏனைய முஜ்தஹிதுகள் அப்படி போடும். ஏனைய முஜ்தஹிதுகள் எந்த கருத்தும் ஏனைய முஜ்தஹிதுகள் எந்த முடிவும் இல்லை, என்ன எந்த முடிவும் இல்லைன்னா என்ன? ஏற்றுக்கொள்றதையும் இல்லை, மறுப்பதும் இல்லை. அப்ப எப்படி இருப்பா?
அமைதியா. மௌனம். அமைதியா நல்லா விளையாடணும் நம்மள. சுகூத்தின்டா என்னன்னா மௌன இஜ்மா, மௌனமா இருக்கிற. மௌனமாண்டா என்ன? தெளிவாக சொல்றல, தெளிவாக எழுத்து மூலமாகவோ வாயாலேயோ தெளிவா சொல்லாம ஒரு பிரச்சனை தொடர்பாக ஒரு முஜிதஹித் குழு ஒரு கருத்தை வெளியிடுறாங்க. ஒரு பிரச்சனைக்கு இதான் தீர்ப்புண்டு வெளியிடுறாங்க. இந்த வெளியிட்ட கருத்து பிரபல்யம் அடையுது. ஆனா இந்த பிரபல்யம் அடைந்த கருத்துல ஏனைய முஜிதஹிதுகள் என்ன செய்யறல, எந்த முடிவு சொல்றல்ல, ஓம்னு தெளிவாக சொல்றோம் இல்ல, இல்லன்னு சொல்றோம் இல்ல, மௌனமாக இருத்தல், இதுதான் மௌன இஜ்மா. ரைட்டா பிள்ளை? ஓ சார். ரைட்டா? ஓ சார். ரைட். நல்ல தலைக்கெடுக்கணும் முடியல, இதெல்லாம் பாடமாக்குற இல்லையா? சும்மா அழகா லேசா விளங்கப்படுத்துற முடியல, மிச்ச லேசா எந்த அளவுக்கு இலகுவாக விளங்கப்படுத்தலுமோ அந்த அளவுக்கு இலகுவான சொற்களை போட்டு மயக்கம் இல்லாம விளங்கப்படுத்துறது. அப்ப சுக்கூத்தினா மௌனம் மாதிரி ஒரு கருத்து பிரபல்யம் அடைகிற டைம்ல என்ன, இப்ப நானும் ஒரு கருத்தை சொல்றேன், நீங்க அந்த கருத்து சம்பந்தமா ஒன்றுமே சொல்றல்ல, பிள்ளைகள் இல்ல ஒன்றும் சொல்லாம சும்மா இருக்கீங்க. அப்ப சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? அது என்னன்னு சொல்லுவோம்? விலங்கல்ல. இல்ல பிள்ளைகள் மௌனமா இருக்காங்க. விலங்கலையோ ஏதோ மௌனமா இருக்காங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? பிள்ளைகள் ஒன்றும் பேசல, ஒன்று தெளிவாக நான் விளங்கப்படுத்தி போட்டு சொல்றேன், பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கிட்டா நீங்க சும்மா இருக்கீங்க, தலைய ஆண்டு சொல்றல இல்லன்னு சொல்றல. அப்ப நான் என்ன முடிவை எடுக்கிறேன்? அப்ப என்ன செய்யணும்? ஒன்று விளங்கிட்டான்னு கேட்டா தெளிவாக ஓம் சார் விளங்கிட்டு, இல்லாட்டி ஒரு பேப்பர்ல சேர் எங்களுக்கு விளங்கிட்டு நாங்க வாயால பேச மாட்டோம், நாங்க தெளிவாக எழுத்துல சொல்றோம், எங்களுக்கு விளங்கிட்டு சேர் ஒரு பேப்பர்ல தாரீங்க. அப்ப தந்தாலும் அது என்னது? அதுவும் ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா? ஏற்றுக்கொள்ள இயலும். ஏன்டா பிள்ளைகள் பேசுறல்ல, என்ன எங்கட பிள்ளைகள் பேசுறல்ல, வாய துறக்குறல்ல, அப்ப அதனால பிள்ளைகள் எழுத்துல தாராங்க. நாங்க சார் உங்களோட பாடம் எங்களுக்கு தெளிவாக விளங்கி விட்டது, அப்ப நான் முடிவெடுப்ப நான் பிள்ளைகளுக்கு விளங்கிட்டு பிள்ளைகள். ஆனா இல்ல அப்படியும் இல்ல இப்படியும் இல்லாம சும்மா இருந்தா அதான் மௌனமாக இருக்கிறது. இந்த மௌனத்தை வச்சு நாங்க முடிவு எடுக்கலாமா? நிச்சயமா ஒரு முடிவு எடுக்கலாமான்னு கேட்டா அதுலதான் கருத்து வேறுபாடு இருக்குது. சிலர்கள் 7 என்று சொல்லுவாங்க, சிலர்கள் 7 என்று சொல்லுவாங்க. கடைசியாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த முடிவு தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. விஷயம் ரைட்டாங்களே? விஷயம் ரைட்டாங்களோ? ரைட். இப்ப பிள்ளைகள் என்னது விளங்கப்படுத்தப்படுறா? கைமத்தின பிள்ளைகள் அடுத்த பாடம் ஒன்று. ரைட். இப்ப என்னத்தை விளங்கப்படுத்தப்படுறா பிள்ளைகள்? 3 வகையான கருத்து வேறுபாடு இருக்குது. எத்தனை வகையான பிள்ளைகள்? 3 வகை. அதுல முதலாவதை சொல்றேன். சில இமாம்கள், இமாம் ஷாஃபி இமாம், சில டைம்ல எம்சிகளில் வரலாம், இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அபு ஹனீஃபா, இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க இதை இஜ்மாவாக என்ன செய்யலாது, இஜ்மாவு சுக்கூத்திய இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்ப ஏழாண்டு சொன்னா இவர் காரணம்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு காரணம்னு சொல்லணுமா இல்லையா? என்ன காரணம்டா? மௌனம். என்ன மௌனம்? மௌனத்துல மௌனத்தை வச்சு ஒரு முஜிதஹிதுடைய கருத்தை என்ன செய்யலாதா? ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனண்டா மௌனம் என்பது அனுமதிக்குரிய அடையாளம் இல்ல, மௌனம் என்பது அங்கீகாரத்துக்குரிய ஒரு அடையாளம் இல்ல, நாங்க ஏற்றுக்கொள்ள இயலாது என்று இமாம் ஷாஃபி இமாமும் இமாம் அபூ ஹனீஃபாவும் சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்டா பிள்ளைகள். இப்ப நாம எல்லாருமே ஜூமால ஒரு ட்ரிப் கொண்டு போறோம். உதாரணத்துக்கு எங்க போறோம்? ட்ரிப் கொண்டு போறோம். இப்ப உங்கள்ட்ட கேட்க பிள்ளைகள், ஏன்னா பகல் சாப்பாடு பிள்ளைகள் சோறு வேணுமா கொத்து வேணுமா? சோறு வேணுமா கொத்து வேணுமா? இப்ப பிள்ளைகள் நீங்க ஒன்றுமே செல்லாம மௌனமாக இருக்கீங்க, மௌனம் மாதிரி ஒன்றுமே சொல்லல. இப்ப நான் ஒரு முடிவுக்கு வரலாமா? இப்ப நான் சோறை கொடுத்தா பிள்ளைகளை சோத்தை தின்னுங்கோ ஒன்று திணிக்கிற மாதிரியா இல்லையா? ஒன்றுமே சொல்லாம சோத்தை எடுத்து கொடுத்தா பிள்ளைகள் எல்லாரும் நீங்க சோத்தைத்தான் தின்ன வேண்டும் என்று திணிக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட்.
ரைட். அப்ப சோறு விருப்பமா கொத்து விருப்பமான்னு கேட்டா ஒன்று தெளிவாக சேர் எங்களுக்கு சோறு விருப்பம் அல்லது கொத்து விருப்பம் என்று சொல்லலாம். இப்படி தெளிவாக சொல்லாம மௌனமாக இருந்தா, இப்ப நான் சோத்தை கொண்டு தந்தா உங்களை பிள்ளைகள் சோறை தின்னுங்கோ என்று திணிக்கிற மாதிரியா இல்லையா? ஓ சார். திணிக்கிட்டு அதனால சும்மா உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இதை எழுதுற இல்லையா? இந்த உதாரணத்தை எழுதுறல்ல, நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி சும்மா சாப்பாடு உதாரணம்னு சொல்றேன். விளங்கிட்டா சொல்றது. ஓ சார். அப்ப இமாம் ஷாஃபி இமாம் என்ன சொல்றாருட்டா, நல்லா விளைவிக்கணும். இமாம் அபூ ஹனீஃபா இஜ்மாவு சுகூத்திய நாங்க இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர் சொல்லுகின்ற காரணம் மௌனத்தை வச்சு, மௌனம் என்பது அங்கீகாரத்துக்குரிய ஒரு அடையாளம் இல்ல, அங்கீகாரத்துக்குரிய ஒரு அடையாளம் இல்ல, அது அங்கீகரிக்க அதை வச்சு நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியாது என்று சொல்றாங்க. இது ஒரு கருத்து வேறுபாடு. இதை எழுதும். இதான் எக்ஸாமுக்கு எழுதுறாளா? ஓ சார். இரண்டாவது கருத்து என்னன்னா, சிலர்கள் சொல்றாங்க இதை நாங்க முதல் தர இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ள இயலாது, முதல் தரத்துல ஏற்றுக்கொள்ள இயலாது. எத்தனாம் தரத்துல ஏற்றுக்கொள்ளலாம்? 2ஆம் தர இஜ்மாவாக என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். 2ஆம் தர இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளலாம், முதல் தரத்துல ஏற்றுக்கொள்ள இயலாது. முதல் தரம் தான் இது இஜ்மாவு சரி, இஜ்மாவு சரி என்ற லெவலை கொண்டுவரலாமா? இந்த லெவலை கொண்டுவரலாமா? இது அதான் முதல் தரம், அதான் முதல் தரம். முதல் தரத்துக்கு இஜ்மாவு சரி என்ற லெவலுக்கு கொண்டு வரையல இவர. ஆனா இவர 2ஆம் தர இஜ்மாவுக்கு 2ஆம் தரமாக என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். இவங்க சொல்ற ஆதாரம் என்னண்டா, மௌனம் என்பது சம்மதத்துக்குரிய அங்கீகாரம். மௌனம் என்பது என்னத்துக்குரிய அங்கீகாரமா? மதத்துக்கு. இவங்க சொல்ற ஆதாரம் மௌனம் சம்மதத்துக்குரிய அங்கீகாரம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியல. இப்ப நீங்க நான் சோறு தந்த நீங்க என்ன செஞ்சீங்க? சோத்த இப்ப நீங்க சாப்பிடுறீங்க. சோத்தை தந்தோட தின்றீங்க பிள்ளை. இப்ப சோத்தை திண்டா பிள்ளைகள் என்ன அர்த்தம்? அது இப்ப விருப்பம் இல்லாட்டி என்ன சொல்லியிருப்பீங்க? தெளிவாக சொல்லியிருப்பீங்க, சேரங்களுக்கு சோறு வாடான்னு. தின்றீங்கண்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாங்க அதை உங்களுக்கு விருப்பம் தான், அதான் உங்களுக்கும் விருப்பம் தான், அதான் பிள்ளைகள் தின்னுது என்ற ஒரு முடிவுக்கு வரலாமா இல்லையா பிள்ளைகள்? அதனால முதல் தர இஜ்மாவா மைக் ஆஃப் ஆகணும். ஏரியா கவரேஜ் பிரச்சனையா இருக்கு. மைக் ஆஃப் ஆகுது. விளங்காது. மைக் ஆஃப் ஆகல, மைக் ஆஃப் ஆக பிள்ளை. அல்லாஹ். ரைட். இரண்டாவது கருத்து என்னண்டா பிள்ளைகள், மைக்கை ஒன் பண்ணினாம அவசரமா பேசிட்டு மைக் ஆஃப் ஆக்கிடணும் பிள்ளைகளா. ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் அடிக்குமா? மற்ற பிள்ளைகளுக்கு போய் டிஸ்டர்ப் அடிக்குமா? இது விளங்காது. அப்ப அதனால பிள்ளைகள் உடனடியாக ஆன்சர், உங்களோட ஏரியாவில் கவரேஜ் இல்லாட்டி பிள்ளை இறைச்சலா இருக்கு. இறைச்சலா இருந்தா ஆஃப் ஆகும். ஏன்னா இறைச்சலா இருந்தா விளங்காது நீங்க சொல்றது. சரியா? ரைட். அப்ப இரண்டாவது கருத்து என்னண்டா பிள்ளைகள், நல்லா இதான் கருத்து வேறுபாடு எழுதணுமா? முதலாவது கருத்து வேறுபாடு விளையாட்டா இல்லையா? முதலாவது விஷயம் விளையாட்டா இல்லையா? விளங்கிட்டு. இரண்டாவது என்னடா பிள்ளைகள், இப்ப உங்களுக்கு சோத்தத்தால் தந்தா பிள்ளைகள், இப்ப நீங்க சோத்தை ஏற்றுக்கொண்ட ஒட்டுமே சொல்லல, ஏற்றுக்கொண்டுட்டீங்க. ஆனா விருப்பம் இல்லாட்டி என்ன செஞ்சிருப்பீங்க? என்ன செஞ்சிருப்பீங்க? தெளிவாக சொல்லிருப்பீங்களா இல்லையா? அப்ப தெளிவாக சொல்லாம மௌனமாக இருந்தா, மௌனம் என்பது இந்த இடத்துல என்ன எடுக்கலாம்டா? மௌனம் சம்மதம் என்று இன்னொரு டீம் சொல்றாங்க. இதை நாம ஏற்றுக்கொள்ளலாம். எப்படின்னா முதல் தரத்துல இல்ல, எத்தனாம் தரத்துல? அப்ப இவங்க சொல்ற கருத்து என்னன்னா, ஒரு பிரபல்யம் அடைந்த ஒரு கருத்துல, இஜ்மாவு சுக்கூத்தினா என்ன வரைவிலக்கணம் பார்த்தோம். ஒரு பிரபல்யம் அடைந்த ஒரு கருத்துல ஏனைய முஜிதஹிதுகள் மௌனமாக இருக்காங்கண்டா,
அப்ப என்ன அர்த்தம்டா, அப்ப மௌனம் சம்மதத்துக்கு அங்கீகாரம் தான் என்ற எடுகோலை வச்சு இதை நாம முதல் தர இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளாது, இரண்டாம் தரத்துக்கு நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் என்று இன்னொரு டீம் சொல்றாங்க. லேசி பிள்ளைலாம் அழகா தெளிவா சொல்லித்தாருன்னா, மூன்றாவது தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. மூன்று கருத்து இருக்கா இல்லையா? அடுத்த மூன்றாவது கருத்து தான் என்னண்டா, இத இஜ்மாவான முடிவாக ஏற்றுக்கொள்ள இயலாது. இஜ்மாவான முடிவாக ஏற்றுக்கொள்ளலாமா? இயலாது. இயலாது. இதான் இறுதியான கருத்து. ஒரு கருத்தாக, ஒரு கருத்து அல்லது ஒரு ஆதாரமாக என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளலாம். இதுதான் பொருத்தமான கருத்து. உதாரணமாக பிள்ளைகள், இப்ப சோறு விருப்பமா என்று கேட்க பாருங்க பிள்ளைகளா, சோறு விருப்பமா விருப்பமா என்று கேட்க, இப்ப நீங்க அமைதியாக இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க. இப்ப நீங்க அமைதியாக இருக்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வரையலாது. என்னண்டா பிள்ளைக்கு என்ன சோறு விருப்பம் இல்ல அல்லது விருப்பம் என்று ஒரு முடிவுக்கு வரையலாது. ஆனா அதை வச்சு ஒரு கருத்துக்கு என்ன வரலாம்? ஒரு கருத்துக்கு வரலாமா இல்லையா? பிள்ளைக்கு சோறு விருப்பம், ஒரு கருத்துக்கு வரலாம், ஒரு முடிவுக்கு வரையலாது. பிள்ளைக்கு சோறுதான் விருப்பம் என்று ஏன்னா சும்மா அமைதியா இருக்கீங்களே, ஒரு முடிவுக்கு வரையலாது. ஆனா ஒரு கருத்துக்கு வரலாமா இல்லையா? பிள்ளைக்கு சோறு விருப்பம் போல, அமைதியா இருக்கின்ற விருப்பம் போல வரலாமா இல்லையா? சோறு விருப்பம் என்று ஒரு முடிவாக எடுக்க இயலாது. எதுவாக எடுக்கலாம்? எதுவாக எடுக்கலாம்? ஒரு கருத்தாக எடுக்கலாம். அதே மாதிரிதான் முடிவான கருத்து என்னண்டா, இஜ்மாவு சுகூத்திய ஒரு கருத்தாக, ஒரு முடிவாக எடுக்கலாமே தவிர இஜ்மா என்ற லெவலுக்கு என்ன செய்யலாது, எடுக்க முடியாது. இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ள இயலாது. என்னடா கூட இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ள இயலாது. இஜ்மான்னு சொல்ல இயலாது. இது நல்லா அதான் முதல்ல முக்கியமான பிள்ளைகள், இஜ்மாவான முடிவு உண்டா, இஜ்மா என்று சொல்ல இயலாது. இது ஒரு கருத்தாக ஒரு ஆதாரத்துக்கு தான் எடுக்கலாமே தவிர இஜ்மா என்ற லெவலுக்கு சொல்ல இயலாது. இஜ்மா என்ற லெவல் எதுண்டா, இஜ்மாவு சரிதான். கேட்டுக்கொள்றீங்களா? ஏண்டா இஜ்மாவு சரியில்ல, மௌனம் அல்ல. அமெரிக்க 10 முஜிதஹிதுகள் இருந்தா 10 பேரும் தெளிவாக சொல்றது. இந்த மௌனம் சும்மா இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ள வருமா? தெளிவுக்குள்ள வருமா? வராது. விஷயம் லைட்டா பிள்ளைகள் இப்ப லைட்டா உங்களுக்கு சும்மா அழகா தலைக்குள்ள பிள்ளைகள் 3 கருத்துக்கள் இருக்குது. 3 கருத்தையும் தெளிவாக போட்டிருக்கிற பிள்ளைகளா. ரைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகளா. தண்ணி குடிச்சிட்டு வரணும். தண்ணி குடிச்சிட்டு வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகேங்களா? அடுத்தது பிள்ளைகள் இஜ்மாவு அக்தரியா. என்ன பிள்ளைகள் அடுத்தது? இதுல பிள்ளைகள் பல வகையான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சிலர்கள் சொல்வார்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம், சிலர்கள் சொல்லுவார்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம். பாப்போம் என்னடா பிள்ளைகள் அக்தரியாண்டா என்னண்டா, உதாரணமாக 10 முஜிதஹிதுகள் இருந்தா அதுல 9 பேர் ஒரு முடிவிலும் இன்னொரு முஜிதஹித் ஒரு முடிவு, 8 பேர் ஒரு முடிவு 2 பேர் இன்னொரு முடிவு, 7 பேர் ஒரு முடிவு இன்னும் 3 பேர் ஒரு முடிவு. இதான் இஜ்மாவு அக்தரியா. 10 பேரும் 10 பேர் ஒரே முடிவுல இருந்தா அது என்னது? இஜ்மாவு ஷரீ.
வெரி குட். இஜ்மாவு சரி. சரியா பிள்ளைகள்? 10 பேர்ல பெரும்பான்மை ஒரு முடிவிலும் சிறுகுழு இன்னொரு முடிவிலும் இருந்தால் அது என்னது? இஜ்மா. ஏனண்டா இது பெரும்பான்மை, இது சிறுகுழு, இது பெரும்பான்மை, இது சிறுகுழு, இது பெரும்பான்மை, இது சிறுகுழு. எனவே பெரும்பான்மை ஒரு முடிவிலும் சிறுபான்மை இன்னொரு முடிவிலும் இருந்தா இதை நாங்க என்ன சொல்லுவோம்? பெரும்பான்மை இஜ்மா. ஏண்டா பெரும்பான்மை 7 பெருசி 3 சிறுசி, 8 பெருசி 7 சிறுசி, 9 பெருசி 1 சிறுசி. அப்ப பெரும்பான்மை ஒரு முடிவிலும் சிறுகுழு இன்னொரு முடிவிலும் இருந்தா அதை நாங்க இஜ்மா வாக்கு தெரியான்னு சொல்வோம். விளையாட்டா பிள்ளையர்? விளையாட்டா? ஓ சார். இதை சொல்லுவாங்க சிலர்கள், இதை இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ள இயலா. என்ன பிள்ளைகள்? ஏற்றுக்கொள்ள இயலாது. இயலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர்கள் சொல்லுவாங்க பிள்ளைகளா, இத ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இவங்க சொல்ற ஆதாரம் என்ன? முதலாவது கருத்து பிள்ளைகளா, முக்கியமான கருத்து, ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன? ரைட். இவங்க சொல்ற ஆதாரம் என்னன்னா, இப்னு அப்பாஸுடைய செயற்பாடு. யாருடைய செயற்பாடு? இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் யாருண்டா பிள்ளைகள்? தப்சீரிலேயே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதிலேயே நல்ல பாண்டித்தியம் பெற்றவர். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுல ஆக பெஸ்டான ஆள் யாருண்டா? இப்னு அப்பாஸ். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ற விஷயத்துக்கு, குர்ஆனுக்குரிய விளக்கத்துக்கு தான் நாங்க சொல்றது தப்சீர். அப்ப தப்சீரிலேயே மிகவும் பாண்டித்தியம் பெற்றவர் யாரு? இப்னு அப்பாஸ். இப்படியான இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சாருன்னா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா உங்களுக்கு தெரியுமா குர்ஆன்ல? ஓ சார். அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வரும் வேளையில் இப்படியான ஒரு குர்ஆன் வசனம் இறங்க, அப்ப அல்லாஹ்வுடைய வெற்றின்னு வருதா இல்லையாப்பா? இஸ்லாம் வெற்றி அடைஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய வெற்றின்னு வந்தோன்னு சஹாபாக்கள் எல்லாமே இஸ்லாம் வெற்றி அடைஞ்சிட்டா இல்லையா? அப்ப சந்தோஷப்படுவாங்களா கவலைப்படுவாங்களா பிள்ளை? சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுவாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே பெரிய சந்தோஷம். குர்ஆன் வசனம் இறங்கிச்சு, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துட்டு. அப்ப அல்லாஹ்ட உதவி வந்திருக்குது, அல்லாஹ்ட வெற்றி. அப்ப இஸ்லாம் வெற்றி அடைஞ்சிட்டு ஒரு செய்தி வந்தோன சஹாபாக்களுக்கு சந்தோஷம். ஆனால் இப்னு அப்பாஸ் மட்டும் அழுதார். இப்னு அப்பாஸ் மட்டும் என்ன செய்தார் உள்ளே? அழுதார், அழுதார். இப்ப இதுல இப்னு அப்பாஸ் சிறுபான்மையா பெரும்பான்மையா? சிறுபான்மை. சிறுபான்மை நல்ல சிறுபான்மை. ஆனா பெரும்பான்மையான சஹாபாக்கள் சிரித்தார்கள். இப்னு அப்பாஸ் அழுதார். ஏன் அழுதாருண்டா, இந்த வசனம் இறங்கினோன்னு அவருக்கு விளங்கிட்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாக போறார். என்ன பிள்ளைகள்? இஸ்லாம் வெற்றி அடைஞ்சா பிள்ளைகள் மர இஸ்லாம் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டிருந்தா மர அடுத்தது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருப்பாரா? இல்ல. ரசூல் அந்த விளக்கம் அவருக்கு விளங்கிட்டு. ஆனா மற்றாக்கள் சஹாபாக்களுக்கு அப்படி விளங்கல்ல. ஏன்டா இவர் குர்ஆன்லயே நல்ல பாண்டித்தியம் பெற்ற நபர். அவருக்கு டக்குன்னு பட்டுட்டு இந்த விளக்கமா பட் அப்ப அவர் அழுதார். இதைத்தான் ஆதாரமாக சொல்லுவாங்க, இஜ்மா வாக்கு தெரியாவை ஏற்றுக்கொள்ள இயலா. பெரும்பான்மை பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றா இங்கு சிறுபான்மையுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுதலே சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளப்படுது. யாரோட கருத்து ஏற்றுக்கொள்ளப்படல? இந்த இடத்துல யாருடைய கருத்து? பெரும்பான்மை. ஆனா பிள்ளைகள் பிற்பட்ட காலத்துல இப்னு அப்பாஸ் இந்த கருத்தை மாற்றிக்கொண்டார். என்ன சொன்னார்னா, நீங்க பெரும்பான்மையோடயே இருங்க என்று சொன்னார். அதை சும்மா நோபலா விலகிக் கொள்ளுங்க. ஆனா இந்த இடத்துல நாங்க ஆதாரம் எழுதுகின்ற போது இப்னு அப்பாஸ் என்பது ஒரு சிறுவர், ஒரு சிறு குழு, மற்ற சஹாபாக்கள் பெரும்பான்மை. அப்ப இங்க என்ன சொல்றா? பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள இயலாதா? ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏற்றுக்கொள்ள இயலா. ஏனண்டா சொல்ற ஆதாரம் என்னண்டா, பெரும்பான்மை இஜ்மாக்கு சொல்ற ஆதாரம் என்னண்டா, பெரும்பான்மை சஹாபாக்கள் சிரித்தார்கள், சிறுபான்மை இப்னு அப்பாஸ் அழுதார். அப்ப இந்த இடத்தை வச்சு நாம பெரும்பான்மை இஜ்மாவை என்ன செய்யலாது? ஏற்றுக்கொள்ள இயலாது. சரியா பிள்ளைகள்? இதுக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்றேன்டா பிள்ளைகள். பிராக்டிக்கல் உதாரணம் உண்டு. பிராக்டிக்கல் உதாரணம் ஒன்று சொல்றேன்டா. உதாரணமாக பிள்ளைகள், நான் உங்களோட வகுப்புக்கு கிளாஸ் டீச்சர் வச்சுக்கொள்ளும். சரியா பிள்ளைகள்? இப்ப நாம எல்லாருமே ஒரு ட்ரிப் கொண்டு போறோம்.
இப்ப நான் சொல்ற பிள்ளைகள் நாம் எல்லாரும் பிள்ளைகள் கொழும்பு என்ன கண்டி நுவரலியா இந்த 3 பிரதேசத்துக்கும் போவோம்னு சொல்றோம். நீங்க சொல்றீங்க அப்படி இல்ல சார், ஏன்னா நாம இங்கால ஈஸ்டர்ன் என்ன பொத்திவில் என்ன கல்முனை அக்கரைப்பத்து இங்கால ஈஸ்டர்ன் உங்களோட சைட்டுக்கு போவோம் சார். நான் ஈஸ்டர்ன் தானே உள்ளே ஒட்டமாவடி தானே சொல்லுங்க. ஓ சார். ஓ சார். உங்களோட சைட்டுக்கு போவோம் சார் சொல்றீங்க. இப்ப நான் சிறுபான்மையா, நீங்க யாரு பெரும்பான்மை? இதுல நாங்க தான் பெரும்பான்மை. நீங்க பெரும்பான்மை. ஆனா இந்த இடத்துல எந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் எப்படின்னு வாங்கிங்களா? எப்படின்னு வாங்கிங்களா? ஓ முன்னுக்கு சொன்னீங்க. ஏனண்டா பிள்ளைகள், ஏனண்டா இப்ப சொல்றேன், இப்ப நான் சொல்றேன் கொழும்பு போகணும், கண்டி போகணும், நுவரலியா போகணும். நீங்க சொல்றீங்க ஈஸ்டர்ன் போகணும் என்று. இப்ப பாருங்க, நான் சிறுகுழு, நீங்க பெரும்பான்மை. ஆனா எந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படப்போது எப்படின்னு பாருங்க. உங்களோட பேரண்ட்ஸை கூப்பிடுறேன், பேரண்ட்ஸை கூப்பிட சொல்றேன். இந்த நான் சொன்ன பிள்ளைகள்கிட்ட இப்படி இங்க போகும், இவங்க ஒரு குடியாக இருக்காங்க, ஈஸ்டனுக்கு போகும்ட்டு. ஆனா இவிடத்த ஈஸ்டனுக்கு போறது பொருத்தம் இல்லை, அப்படி இப்படி எல்லாம் சொன்னா இப்ப உங்களோட பேரண்ட்ஸ் யாரோட கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள்? உங்களோட கருத்தை என்ன பிள்ளையே எந்த கருத்தை ஏற்றுக்கொள்வாங்க? இப்ப நான் சிறுபான்மையா பெரும்பான்மையா? பெரும்பான்மை. சிறுபான்மை. இப்ப பெரும்பான்மை இஜ்மாவை ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதற்குரிய ஆதாரமாக இதையும் இதை எழுதுற எக்ஸாம்ல நான் உங்களுக்கு யாபோம் இருக்கணும் என்பதற்காக வேண்டி சொல்றேன்னா, இதை ஈர்ஷா சார் ஈஸ்டனுக்கு சொன்னார், ஈஸ்டனுக்கு நாங்க சொன்னோம் ஈஸ்டனுக்கு போவோம்ண்டு. அங்க தெரியுமா எக்ஸாம் ஹால்ல ஈர்ஷா சார்? ஈர்ஷா சார் தெரியும் எல்லாருக்கும், ஓகே. இருந்தாலும் நான் நுவரலியாக போறோம் என்ற அந்த மீட்டிங் எல்லாம் தெரியுமா? இல்ல சார். இதெல்லாம் உதாரணம் எழுதுறல்ல பிள்ளைகள், இது உங்களோட தலைக்க படோடும் என்பதற்காக வேண்டி பிராக்டிக்கல் உதாரணம் கொண்டு சொல்றது. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நல்லா பண்றீங்க தலைக்குள்ள. இரண்டாவது பிள்ளைகள் இஜ்மாவாக ஏற்கலாம். இரண்டாவது கருத்து என்ன பிள்ளைகள்? இஜ்மாவாக ஏற்கலாம். இதை யார் சொல்றாருடா? இமாம் யாருடா பிள்ளைகள்? ஜரீர் அத்தபரி. ஜரீர் அத்தபரி. இன்னொரு யார் பிள்ளைகள்? அபூபக்கர் ராசின்றீங்களா? ஓ சார். அபூபக்கர் ராசி. இன்னொரு ஆள் பாருங்க முக்கியமான அஹ்மது இப்னு ஹன்பல். ரைட். இந்த 3 பேரும் சொல்றாங்க முக்கியமாக ஏன்னா இதை இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா, ஒரு தேர்தல் வந்தால் அந்த தேர்தல்ல எந்த முடிவெடுக்கிறோம்? பெரும்பான்மை முடிவைத்தான் எடுக்கிறோம். பெரும்பான்மை வச்சுத்தான் ஒரு முடிவுக்கு வாரது. ஒரு பிள்ளைகள் பொதுவாக எங்கட பிராக்டிக்கல்ல பிள்ளைகள் என்ன, இப்ப நம்ம பிராக்டிக்கல்ல நாங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், எந்த முடிவு எடுக்கிறண்டாலும் ஏன்னா ஒரு வகுப்புல ஒரு முடிவு எடுக்கிறண்டாலும் எதை வச்சு நாங்க எடுக்கிறேன்? நார்மலாக எதை வச்சு எடுக்கிறேன்? பெரும்பான்மை. அப்ப இது லேசி விளங்கப்படுத்துறேன். ஏன்டா இது நம்ம பிராக்டிக்கல்ல உள்ள விஷயம். ஒரு முடிவை நாங்க பொதுவாக எடுக்கின்ற போது பெரும்பான்மையை வச்சுத்தான் ஒரு முடிவுக்கு வருவோம். எனவே அதை வச்சு இவங்க சொல்றாங்க இஜ்மா ஜரீர் அத்தபரி, அபூபக்கர் ராசி, அஹ்மது இப்னு ஹம்பல் போன்றவங்க சொல்றாங்க, நல்ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, பெரும்பான்மையை வச்சுத்தான் ஒரு முடிவுக்கு வாரது. அப்ப அந்த அடிப்படையில இஜ்மா அக்தரியாவ ஒரு ஆதாரமாக என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பது இவங்கட கருத்து. இது மயக்கம் இல்லை, இது எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் தான். பெரும்பான்மை வச்சுதான் ஒரு முடிவுக்கு வாரன்ற விஷயம், இது பொதுவான விஷயம், இது பொதுவான தியரியா. இப்ப 3வது கருத்து பிள்ளைகள் குழப்பமான கருத்து. 4 கருத்து இருக்கு பிள்ளைகள். அதுல முக்கியமாக பிள்ளைகள் 4 கருத்துக்கள் முக்கியமாக வரும். அதுல 3வது கருத்து தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் மாதிரி, கொஞ்சம் இல்லை நல்லாகவே குழப்பம். அது என்ன கருத்துடா பிள்ளைகள்? முரண்பட்டவர்கள் அது எப்படி எழுதுங்கண்டா, முத்தவாத்திரை விட கூடுதலாக இருந்தால், முத்தவாத்திரை விட கூடுதலாக இருந்தால் அப்படின்னா என்ன பிள்ளை? முத்தவாத்திரா என்ன? எத்தனை எண்ணிக்கை? முத்தவாத்தியுடைய எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்க. முத்தவாத்திரனா ஹதீஸுடைய எண்ணிக்கை எத்தனை? எத்தனைக்கு மேல இருக்கும் முத்தவாத்திரனா ஹதீஸ்?
சார் 10க்கு மேல. வெரி குட் வெரி குட். அதான் 10ஐ விட அதிகம். அப்ப முரண்பட்டவர்கள் முத்தவாத்திரை விட கூடுதலாக இருந்தால் அதை நாங்கள் இஜ்மாவாக ஏற்க மாட்டோம். இஜ்மாவாக ஏற்க மாட்டோம். ஆனா முரண்பட்டவர்கள் என்ன முத்தவாத்திரை விட குறைவாக இருந்தால் என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். நல்ல விலை கொண்டு முடியல. இதான் கொஞ்சம் குழப்பம். ஆனா குழப்பம் இல்லை. நான் இந்த வசனத்தை சரியாத்தால விளங்கப்படுத்துறேன். முரண்பட்டவர்கள்டா இப்ப சிலாக்கள் இருப்பாங்க இல்லையா? ஒரு கருத்துல ஏற்றுக்கொண்டாக்கள் இருப்பாங்க, முரண்பட்டாக்கள் இருப்பாங்க. இப்ப மூன்றாவது கருத்து என்னன்னா, அந்த முரண்பட்டவர்கள் முத்தவாத்திரை விட கூடுதலாக இருந்தா 10 பேரை விட கூட இருந்தா அதை நாங்க என்ன செய்ய மாட்டோம்? இஜ்மாவாங்க ஏற்க மாட்டோம். ஏற்க மாட்டோம். ஆனா முரண்பட்டவர்கள் 10ஐ விட குறைவாக இருந்தா என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள். உதாரணமாக பிள்ளைகள் எப்படி போடுங்க? பெரும்பான்மை சிறுபான்மை எப்படி போடும்? பெரும்பான்மை 16, சிறுபான்மை 9, பெரும்பான்மை 17, சிறுபான்மை 14. இப்ப பாருங்க, இப்ப இதை வச்சு பாருங்க. பெரும்பான்மை பாருங்க, நல்லா வச்சுக்கோ. இதை இஜ்மா முடிவாக ஏற்றுக்கொள்ளலாம் இளமன கருத்தின்படி. ஏனென்றா முரண்பட்டவர்கள் எத்தனை இருக்காங்க? 9. இந்த 9 முத்தவாத்திரை விட கூடையா குறையா? குறைய. குறை. அப்ப குறைவாக இருந்தா என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலும். இப்ப பெரும்பான்மை 17, சிறுபான்மை 14. இது என்ன செய்யலாம்? இப்ப என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்றா எத்தனையை விட அதிகமா இருக்காங்க? 10 முத்தவாத்திரை விட அதிகமாக இருந்தா ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இன்னொருவருடைய ஒரு கருத்தாக இருக்குது. விஷயம் என்ன? இப்ப கடைசி முடிவு எழுதணும். இப்ப ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு கருத்தை சொன்னா பிள்ளைகள் முடிவு எழுதணும் இல்லையா? சொல்லுங்க. அதான் முடிவு என்னண்டா இஜ்மாவாக ஏற்க இயலாது. அதான் முடிவு பிள்ளைகளா. இஜ்மாவாக ஏற்க இயலாது. ஏன்னா இஜ்மாண்டாலே என்ன? நமக்கு தலைக்கு எரிக்கணும். 10 பேர் இருந்தா 10 பேரும் ஒரே முடிவு, 20 பேர் இருந்தா 20 பேரும் ஒரே முடிவு, 30 பேர் இருந்தா 30 பேரும் ஒரே முடிவுல இருக்கணும். இந்த 25 பேர் ஒரு முடிவிலும் 5 பேர் இன்னொரு முடிவிலும் இருந்தா அதை நாம என்ன செய்ய மாட்டோம்? இஜ்மாவாக ஏற்க மாட்டோம். என்ன எழுதணும்? இஜ்மாவாக ஏற்க இயலாது. ஒரு கருத்தாக ஒரு ஆதாரமாக என்ன செய்யலாம்? ஏற்றுக்கொள்ளலாம், பின்பற்றலாம். ஆனா ஒரு முடிவாக என்ன செய்யலாது? எடுக்கலாம். பின்பற்றலாம். பெரும்பான்மை வச்சு அதான் முடிவு, அதான் வேத வாக்கு, அதுதான் உண்மை. என்னன்னு செய்யலாது? முடிவாக ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏண்டா அப்படி முடிவாக ஏற்றுக்கொள்றதுண்டா அது ஒன்றே ஒன்றுதான் இஜ்மாவோ. சரி. நம்மளே கருத்து வேறுபாடு சும்மா அழகா தலைக்கப்படுதா? இறுதியாக பிள்ளைகள் உறக்கம். என்ன பிள்ளைகள்? உறக்கம். இதான் எங்களுக்கு என்னது? ஏழுமா சொல்லு. ஏற்கனவே பாட சும்மா நோமலா சொன்னதுதான். ரைட். இதை எப்படி நீங்க விளங்கணும்டா பிள்ளைகள்? இதை எப்படி தேசி பிள்ளைகளா உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னா உறக்கப நம்மளுடைய உறக்கப்புக்கு நீங்க எப்படி எழுதுங்கன்னா ஒரு இது ஒன்று தேவையே பிள்ளைகள், வரைவிலக்கணம் ஒன்று தேவை. பிரச்சனை வருது, பிரச்சனைகள் உருவாகுது, பிரச்சனைகள் உருவாகுது. இந்த பிரச்சனைக்கு பிள்ளைகள் பல முடிவுகள் இருக்குது. என்ன பிள்ளைகள்? பல முடிவுகள் இருக்குது. இந்த பல முடிவுல ஒரு முடிவுக்கு வாருது. நல்லா விளைக்கணும் பிள்ளைகளா. பிரச்சனைகள் உருவாகுது, பிரச்சனை ஒன்று வருது.
அந்த பிரச்சனைக்கு பல முடிவுகள் இருக்குது. அந்த பல முடிவுகள்ல வச்சு ஒரு முடிவுக்கு வார. உதாரணம் சொல்றேன். ஆண்கள் தாடி வைக்கலாம் என்பது பல முடிவு இருக்குது. ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஆண்கள் தாடி, இதான் பிரச்சனை. ஆண்கள் தாடி வைக்கணுமா இல்லையா? இது ஒரு பிரச்சனையா இல்லையா சொல்லுங்க. ஒரு பிரச்சனை வருது, வந்துட்டு வந்த பிரச்சனை தீர்ப்பெல்லாம் வந்துட்டு. உதாரணம் சொல்றேன். ஆண்கள் தாடி வைக்கணுமா இல்லையா என்பது ஒரு பிரச்சனையா இல்லையா? பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு பல முடிவுகள் இருக்குது. என்ன முடிவு? சிலாக்கள் சொல்றாங்க வாஜிப், கட்டாயம் வைங்கோ. சிலாக்கள் சொல்றாங்க சுன்னத், வைங்கோ. சிலாக்கள் சொல்றாங்க முஸ்தஹப். முஸ்தஹப்னா உள்ள விருப்பத்துக்குரியது. அப்ப இந்த மூன்று வாஜிபுண்டா வைங்கோ, சுன்னத்துண்டாலும் என்ன செய்யுங்கோ? வைங்க. முஸ்தஹப்புண்டாலும் என்ன? வைங்க. வைங்க. சொற்கள் வித்தியாசமா இருந்தாலும் பிள்ளைகள், நாங்க இத வச்சு மூண்டையும் வச்சு ஒரு முடிவுக்கு வருவோம். பல முடிவுகளில் ஒரு முடிவுக்கு வாரதுதான் முரக்கப். முரக்கப் வகையாரிக்கும் உள்ள முரக்கப் சொல்லக்குள்ளே ஒரு வகையாரிக்குதான் இல்லையா? சொல்லுங்க முரக்கப். ஓ சார். சரியா பிள்ளைகள்? முரக்கப் நல்லா விளை கொள்ளுங்க. பிரச்சனைகள் வருகின்றன. நவீன காலத்தில் ஒரு பிரச்சனை வர டைம்ல அந்த பிரச்சனைக்கு பல முடிவுகள் இருக்கிறது. அந்த பல முடிவுகள்ல ஒரு முடிவுக்கு வாரதுதான் முரக்கப். அப்ப அதுக்கு என்ன உதாரணம்? ஒரு பிரச்சனை வருது. ஆண்கள் தாடி வைக்கலாமா இல்லையா என்பது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எங்கேயுமே இல்ல ஆண்கள் தாடியை ஃபுல்லா வலிக்கணும், இந்த ஹெல்மெட் போடுவோம் அதே மாதிரி நீங்க கொண்டிருக்குதா? இல்ல. ஆண்கள் தாடி வைக்கணும். ஆனா அந்த வைக்கிற விடயத்துல பல கருத்துக்கள் இருக்கு. சிலர்கள் சொல்வார்கள் வாஜிப், கட்டாயம் வைங்கோ, வைக்கணும். சிலர்கள் சொல்லுவாங்க சுன்னத். அப்ப அதுவும் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? வைக்கணும். முஸ்தஹப், விருப்பத்தக்கது, விருப்பத்துக்குரியது, நல்லா, அதுவும் என்ன சொல்லுது? வைக்கணும். இப்ப முடிவுக்கு வரலாம். ஆண்கள் தாடி வைக்க வேண்டும். இதான் பிள்ளைகள் எங்கட முரக்கப். இப்ப கஷ்டமா இருக்கா? இப்ப கஷ்டமா இருக்கா? இல்ல சார். அப்ப ஒரு பிரச்சனைகளுக்கு பல முடிவுகள் இருக்கின்றன, பல கருத்துக்கள் இருக்கின்றன. இது எல்லா கருத்தையும் வைத்து ஒரு முடிவுக்கு வாரதுதான் என்னது? இஜ்மா முரக்கப். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப ஒரு பொதுவான கருத்துக்கு வந்தா, இந்த மூண்டையும் வச்சு ஒரு பொதுவான கருத்துக்கு வந்த தாடியை வைக்கொண்டு வந்தா அதுக்கு எதிராக போகலாமா? திரும்ப தாடி வைக்க தேவையில்லைன்னு போகலாமா? ஏலா, போக இயலாது. எப்படி போறனா? போக இயலாது. ஏண்டா எல்லா கருத்தை ஒட்டுமொத்தமாக வச்சு பார்த்தா வைக்கணும் என்ற ஒரு முடிவு வந்தா அதுக்கு எதிராக நாங்க தாடி வைக்க தேவையில்லை இந்த கருத்தெல்லாம் சரி வராது. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரிதான் சிகரெட்டுக்கு, அதை சிகரெட் குடிப்பது சில இடங்கள்ல ஹராம். சிகரெட் குடிக்கலாமா இல்லையா? ஒரு பிரச்சனை. சில இடங்கள்ல ஹராம், சில இடங்கள்ல மக்ரூ. ஹராம்டாலும் செய்யக்கூடாது, மக்ரூஹ்ண்டாலும் என்னது? கூடாது. வெறுக்கத்தக்கது, வெறுக்கக்கூடிய விஷயம் செய்யக்கூடாது. அப்ப ஒரு பிரச்சனைக்கு பல முடிவுகள் வந்து ஒரு முடிவுக்கு வந்தா அந்த முடிவுக்கு எதிராக போகாம இருப்பதுதான் முரக்கப். அப்ப சிகரெட் விஷயத்துல பல கருத்துக்கள் இருந்தாலும் ஹராம் மக்ரூஹ் இருந்தாலும் ஒரு முடிவாக வருகின்ற போது என்னன்னு சொல்லுவோம்? அது அந்த பல கருத்தை வச்சு ஒரு முடிவுக்கு மாறுவோம். சிகரெட் கூடாது, ஹராம். கூடாது. இப்ப முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு சிகரெட் குடிக்கலாம் என்று இதுக்கு எதிராக போக இயலுமா? போக இயலாது. பாடம் விளையாண்டா உங்களுக்கு? ஓ சார், கிளியர். வெரி குட் பிள்ளைகளா, வெரி குட். சரியா பிள்ளைகள்? இந்த பிள்ளைகள் நான் ஒரு வசனமாக உங்களுக்கு உருவாக்கி தரேன், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நீங்க சரின்னு சொல்றீங்க பாத்துங்க.
வசனமாக பிள்ளைல அந்த முரக்கபுக்கு பிள்ளைகள் ஒரு வசனமாக சொல்றது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது எப்படி உருவாக்குங்கண்டா ஒரு டியூட்ல அடிக்கும் பிள்ளைகள் அது நாம டியூட்ல அப்படி ஒரு வசனம் அடிக்கும் அதை கொஞ்சம் என்ன சொல்றேன் நான் இப்படி நம்மட பாசையில சொல்றேன் நம்மட பாசையில சொல்லவா தேவையா ஓ சார் உள்ளே மேனா அதெல்லாம் இந்த தாங்க தாமோ என்ன காலத்தெல்லாம் தாமோ அப்படித்தானே நான் எடுத்துறத பிள்ளைகள் நீங்க அந்த சிகரெட் குடிக்கிறத தாடி வைக்கிறத வச்சு பார்த்தா உங்களுக்கு செட் ஆகுமா சரியா செட் ஆகும் பிள்ளைல செட் ஆகாம விடாதா சரியா ஒரு ஒரு பிரச்சனைகள் உருவாகி அப்படி போடுங்க பிள்ளைல ஒரு பிரச்சனைகள் உருவாகி அதற்கு பல முடிவுகள் வந்து அதற்கு பல முடிவுகள் வந்து அம்முடிவுகளை வைத்து ஒரு பொது கருத்துக்கு வந்தால் ஒரு பொது கருத்துக்கு வந்தால் கடைசியா முடிக்கணுமா இல்லையா அத ஒரு பொது கருத்துக்கு வந்தால் அந்த கருத்துக்கு எதிராக அப்படி போடுங்க அந்த கருத்துக்கு எதிராக செல்லாமல் இருத்தல் சரியாவலே சொல்லுங்க சரி சார் ஒரு பிரச்சனை உருவாகுது தாடி பிரச்சனை அதுக்கு பல முடிவுகள் வந்திருக்குது என்ன சுண்ணத்தண்டு வாஜிபண்டு பல முடிவுகள் அப்ப முடிவுகளை வச்சு ஒரு பொது கருத்துக்கு வந்தா என்ன பொது கருத்து தாடி வைக்க வேண்டும் என்று வந்தா இப்ப அந்த கருத்துக்கு எதிராக செல்லாமல் இருப்பது தான் என்னது இப்ப சரியாமலே இப்ப ஓகே அவங்களுக்கு ஒரு வசனமாக இருந்திருக்க முடியல சில டைம்ல இஜ்மா முறக்க வேண்டா என்னன்னு கேட்டா பிள்ளைங்க நாம சும்மா அப்படியே யோசிச்சிட்டிக்காம இது எழுதுங்க பிரச்சனை சரி சரியா பிள்ளை இது அழகா எழுதுங்க உதாரணத்தை போடுங்க அழகா சொல்லுங்க முறக்க பண்டு 2 மார்க்ஸுக்கு வந்தா உதாரணம் எல்லாம் போட தேவையில்ல நாங்க சும்மா எழுதுறதுதான் ஆனா அப்படி வாரது மிச்சம் குறைய பிள்ளைகள் இருந்தாலும் முறக்கம் சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளை சுருக்கமாக விளக்குகண்டு வந்தா அப்ப நாம முறக்கம்னா என்ன இந்த தாடி கதை இந்த சிகரெட் கதையெல்லாம் போட்டு விளக்கணுமா இல்லையா அந்த மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி சரியா அதுக்காக வேண்டிதான் ஒரு வசனமாகவே தந்திருக்கிறார் இந்த வசனத்தை நோட் பண்ணி கொடுங்க இது பாடமாக்க வேணாம் இல்லையா இப்ப நானும் உங்களுக்கு சொல்றது பாடமாக்கியே சொல்லுங்க இல்ல யோசிச்சு சொல்றேன் என்ன ஒரு வசனம் உருவாக்குறேன் நீங்கள் உருவாக்குங்கோ இதே மாதிரிதான் உருவாக்க வேண்டும் அல்ல நான் சொல்றதுதான் வேத வாக்குன்னு இல்ல நீங்க சொல்றது இதே விஷயத்த வேற ஸ்டைல சொல்லி விஷயம் வந்தா ஓகே எங்களுக்கு விஷயம் வரணும் பாடம் விளங்கிட்டா உங்களோட வசனங்கள்ல உருவாக்குங்க இப்ப நான் பிள்ளையா சும்மா நோமலா சொல்லிருக்கேன் அவ்வளவுதான் பெருசா யோசிக்கிறதுல உண்டு என்ன அப்ப ஒரு பிரச்சனை உருவாகி அதுக்கு பல முடிவுகள் வந்து அந்த முடிவுகளை வைத்து என்ன ஒரு பொது கருத்துக்கு வந்தால் அந்த கருத்துக்கு எதிராக செல்லாமல் இருப்பதுதான் முறக்கா உதாரணம் போடுங்கோ விளக்குங்கோ இப்ப ஏழுமா இல்லையா சொல்லுங்க கஷ்டமா சரியா பிள்ளை அப்ப இதோட பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் என்ன இஜ்மா கிளியரா இல்லையா இப்ப இஜ்மா கிளியர் சார் சரியா பிள்ளை அப்ப இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அடுத்த வகுப்புல நாம கியாச பார்ப்போம் அதுவும் சும்மா அழகான பாடம் பிள்ளைல சட்டப்படியான பாடம் வாங்க விளங்கப்படுத்துற இதே ஸ்டைல் தர இதே மாதிரி வேற உதாரணங்கள் சொல்லுவேனா ஆனா வேற உதாரணங்கள் சொல்லி இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் பிள்ளைகள் மறக்காம ரெக்கார்டிங்க போடாட்டின்னு செய்யணும் ஞாபகப்படுத்தணும் அப்படியே எல்லாம் வந்து அப்படியே சரி விளங்கப்படுத்தணும் வாய ஆவிட்டிருக்கிறல்ல கொஞ்சம் பாருங்க ரெக்கார்டிங் போட்டிருக்கா இல்லையான்னு இல்லாட்டி திரும்ப கிளாஸ் செய்யவா ஏண்டா மற்ற வராத பிள்ளைகளுக்கு ரெக்கார்டிங் தேவையே பிள்ளை நீங்க ஓகே வராத பிள்ளைகளுக்கு ரெக்கார்டிங் தேவையா இல்லையா
அங்க சும்மா அப்படி ஆண்டு வாயாமட்டிக்காம பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் மைக் ஒன் பண்ணி ரெக்கார்டிங் போட மறந்துட்டீங்கோ, கொஞ்சம் போடுங்கோ என்று சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லல போன கிளாஸ்ல? எங்களுக்கும் மறந்து. சரியா பிள்ளை? உங்களுக்கு மறந்தமாக்கி சரி, எங்களுக்கு மறந்து நீ செய்யல. அது அல்லாவுடைய விதி. பார்த்தே இயலாது, செய்ய இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது. வெரி குட் பிள்ளைகளா, வெரி குட். நல்லா சேர்மாங்க, நல்லா பேசு. ஓகே பிள்ளைகளா, சார் அப்ப போய் நாம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் சார். சார் பையா. சொல்லுங்கம்மா. இந்த இப்ப இஜ்மாவின் வகைகள்ல இந்த 4 இருக்கு தானே, இதை உட்படுத்தின மாதிரி 10 மார்க்ஸுக்கு கேள்வி வருமா? ஓமா வரும். இஸ்லாம் பாடத்துல பிள்ளைகள் 10 மார்க்ஸுக்கு வரும். இஜ்மாவுடைய வகைகள் கேட்டா நாளையும் எழுதணும் பிள்ளை 19 நிமிடத்துக்குள்ள. ஆனா எழுதுகின்ற போது கடுமையாக விளக்காம அந்த டைமுக்குள்ள பிள்ளை நாம என்ன செய்யணும், உதாரணங்களை நிறைய போடாம ஒவ்வொன்றுக்கும் இப்ப இதுக்கு தாடி கதையை மட்டும் எழுதினா போதும். அதுக்கு சிகரெட் கதையெல்லாம் தேவையில்லை. 10 மார்க்ஸுக்கு வர எல்லாத்தையும் எழுதணுமே. ஓமா இல்லையா? ஓ சார். அப்படி பிள்ளை இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்க நாளையும் எழுதணும், விளக்கத்தை கூட்டுறதா இல்லையான்னு தீர்மானிக்கிறது கேள்வியை வச்சுதான். எத்தனை மார்க்ஸி கேட்காங்கன்றதை வச்சுதான் விளக்கத்தை கூட்டணுமா குறைக்கணுமா தீர்மானிக்கும். சரியா பிள்ளை? சரி சார். ஓகே ஓகே பிள்ளை. 10 மார்க்ஸுக்கு வரும் பிள்ளை, வராம இல்ல, 10 மார்க்ஸுக்கு வரும். சரியா பிள்ளை? சரி சரி சார். சார். நல்லா விளையாட அது 10 மார்க்ஸுக்கு வராது பிள்ளை. இஜ்மாவுடைய பிரிவுகள் படிச்சோமா இல்லையா? நக்கிலி இஜ்திஹாதி படிச்சோமா இல்லையா? ஓ சார். அது பிள்ளைகள் அது 4 மார்க்ஸுக்கு அப்படி வர கேள்வி. அது 10 மார்க்ஸுக்கு வரல தனியா. அப்படி இஜ்மாவுடைய பிரிவுகள் விளக்குக்கு அப்படி வராது. சரியா? அப்படி சில டைம்ல 4 மார்க்ஸுக்கு போடலாம், அல்லது சிறு குறிப்புக்கு போடலாம். அது வேற விளக்கம், அது நமக்கு சின்ன மார்க்ஸ். இது அப்படி இல்லை, இது எல்லா கேள்விக்கும் வரும். பொதுவாக தனிய சுக்கூத்திய 4 மார்க்ஸுக்கு கேட்கலாம் வேறுபாடு, அக்கு தெரியாவ 6 மார்க்ஸுக்கு கேட்கலாம் வேறுபாடு, எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு 10 மார்க்ஸுக்கு கேட்கலாம். ஏண்டா எழுதுறதுக்கு நல்லா இடம் இருக்குது, விஷயம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். சரியா பிள்ளை? ரைட், ஓகே ஓகே பிள்ளை. இன்ஷா அல்லாஹ்மா டைம் டேபிள் ஒன்று பிள்ளை நானும் சொல்றேன் தான் பிள்ளை, அனுப்புறேன் எல்லாம் ரெடியா தான் வச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பிள்ளை அனுப்புறேன். சரியா? சரி சார். சரி பிள்ளைல, இன்ஷா அல்லாஹ்மா கொஞ்சம் அவசரப்பட தேவையில்ல பிள்ளைகளா. கொஞ்சம் இந்த வேலை கொஞ்சம் முடிப்போம். யாரு நம்ம 25ஆம் ஆண்டு பேச்ச கொஞ்சம் முடிச்சிட்டு என்ன உங்களுக்கு பிள்ளைகள் எப்படி தான் கிழமைக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அப்படி போகும். கிளாஸ நாங்க விடுறல்ல, தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு நாளைக்கும் கிளாஸ் நடக்காது. பழமையாக அப்படித்தான் நடத்துரு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினா ஒரு கிழமையால கிளாஸ் முடியுமா இல்லையா? 10 கிளாஸ் 12 கிளாஸ் சொல்லுங்க. ஓ சார். அந்த வேலை பிள்ளைகள் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கா 2-3 மாசத்துக்கு அந்த 11ஆம் மாசம் வரும் வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் கிளாஸ் நடக்காது. கிழமைக்கு 2 அல்லது 3 கிளாஸ் அப்படி போடுவோம் பிள்ளைல. போட்டு கொஞ்சம் அப்படி போவோம். போயிட்டு 11ஆம் மாசம் வந்தா என்ன சுயரூபத்தை பார்ப்பீங்க. அந்த பழைய மாகி வரும். ஒவ்வொரு நாளைக்கும் கிளாஸ் சிலபஸ் எல்லாம் அழகா தானாக முடியும். சரியா? இப்போதைய பிள்ளைங்க இந்த சிலபஸ் என்ன ஃபர்ஸ்ட் இயர் முடிய போகுது. செகண்ட் இயர் சும்மா அழகா கூலா படிக்கலாமா? ரைட். சரியா பிள்ளை? ஓகேயா? ஓ சார். ரைட். ஓகே பிள்ளை. மற்ற பிள்ளைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க பிள்ளை. கட்டாயம் மறக்காம பிள்ளை மற்ற பிள்ளைகளுக்கு மெசேஜை கொடுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்பரை கொடுங்க. சரியா பிள்ளை? போயிட்டு வாரேன், துவா செஞ்சு கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.